ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்கே கேமிங். நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் டவர் அப்படின்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நமக்கு லைட் டவர்னு ஒரு கேம் விளையாடி இருப்போம். அதில் நம்மளால் ஜெயிக்க முடியாமல் போயிருக்கோம். ஆனால் இந்த கேமில் நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் இப்போ தான் நம்ம சேனல் நல்லா க்ரோத் ஆகுது. நிறையா பேர் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாமே எனக்கு யூடியூப்பில் காத்துட்டு காய்ஸ், நீங்கள் காத்துல நினைக்க போகிறீங்க. இப்போ இத்தனை பேர் பார்க்குறாங்கன்னா இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறான்னு காத்துட்டு காய்ஸ். மறக்காமல் அந்த லைக்கையும் இது பண்ணி விற்றுருங்க. சரிங்களா காய்ஸ்? ஓகே, நம்ம இதே மாதிரி இன்னும் நிறையா டவர் கேம்லாம் போடலாமான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஃப்ளைட் டவர்னு ஒரு கேம் இருக்குது, அதுவும் நம்ம விளையாடணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம கேம் பிளேவில் போடலாம். நான் உங்கள் எஸ்கே கேமிங். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கேம் பிளேவில் வந்தாச்சு. வாங்க நம்ம அப்படியே இந்த வழியாக போயிடலாம். சரி காய்ஸ், இப்போ இது மேலே ஏறிட்டு ஸ்விங் பண்ணணும். போடுற ஒரு ஸ்விங்கை அப்படியே இங்கே போய்ட்டு இப்படி ஒரு ஜம்ப்பை போட்டு இது மேலே அப்படியே பறந்து இப்படி வந்துடணும் காய்ஸ். சரி வாங்க ரைட்டாக அப்படியே போவோம். இது லேசர் அப்படி இது பண்ணி அனைவருக்கும் சிறந்த பரிசு. சாரி கைஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சாரி கைஸ், அது ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு கால் வந்துச்சு, அதனால கொஞ்சம் உளறிட்டேன். ஏதோ கவலை மனசில் நினச்சிக்கோங்க. சரி இருங்க, நம்ம அப்படியே அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணி போகலாம். அடுத்து நம்ம இதே மாதிரி நான் சொன்னேன்ல ஃப்ளைட் டவர், அந்த டவர் இந்த டவர் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஒரு மைன்கிராஃப்ட் பார்ட்ஸ்லாம் போட்டுன்னு இருக்கிறோம்ல சீரீஸு, அதில் ஒரு பார்ட்டு இப்போ பார்ட் 1 ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 போட்டோமா. அடுத்த டோரேமான் ஹோட்டலு போட்டு திரும்ப பார்ட் 3 போட்டோமா. பார்ட் 3 போட்டோம் இல்லை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளையாடி தானே பார்ட் 3 போட்டோம். நான் எப்படி போடலான்னு இருக்கிறேன்னா, ஒரு மைன்கிராஃப்ட் பார்ட்டு போட்டதுக்கப்புறம் 2 ரேண்டமாக என்ன ஒரு கேம், ஒரு ஹாரர் கேமோ இல்லை ஒரு ஃபன்னி கேமோ, இது ஃபன் கேம் தானே, இந்த மாதிரி என்ன ஒரு கேம் விளையாடிட்டு அடுத்த பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு பாட்டு போட்டு திரும்ப அந்த மாதிரி பண்ணலாமா. இல்லை நம்ம ஒரே அடியாக ரெகுலராக மைன்கிராஃப்ட் பார்ட்ஸ் போட்டு மைன்கிராஃப்ட் கேமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த கேம்ஸ் எல்லாம் உக்காந்து நம்ம விளையாடிக்கலாமான்றது மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி இருங்க, இது மேலே அப்படியே ஒரு ஜம்ப். ஜஸ்ட் மிஸ் காய்ஸ். இப்படி போயிட்டு அப்படியே அது மேலே குடிக்கிறதுக்கு போல கீழே குடித்தான். நல்ல வேலை அந்த ஸ்விங் அந்த இதுவில் பட்டு எப்படியோ தப்பிச்சிட்டோம். சரி இருங்க, இது மேலே ஒரு ஜம்ப் அங்கே போட்டு அப்படியே மேலே எகிரி வச்சு போயிடலாம். நம்மளோட கோல் கீழே உயாமல் போகணும், இதுதான் நம்மளோட குறிக்கோள். சரி இருங்க, இது மேலே ஏறி அப்படியே இங்கே ஒரு ஸ்விங்கை போடுவோம். போட்டு அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பை போட்டு அப்படியே இங்கே இன்னொரு ஸ்விங்கை போட்டு இங்கே ஒரு ஜம்ப்பை போட்டு இங்கே லேசர் இருக்குது. பார்த்தீங்களா? அடி வீடு பார்த்து போ, கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது, இதுதான் நம்ம குறிக்கோள். ஓகே காய்ஸ், இன்னும் ஒன்று தான். ஹெல்த்து ரொம்ப கம்மியாயிடுச்சு காய்ஸ், லேசரில் படாமல் போகணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, ஸ்விங் பண்ணியாச்சா, இந்த பிளாக் மேலாம் எகிரி குடிப்போம். அப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நான் கேமில் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ அப்படியே பாருங்க, நிறையா பேர் கீழே விழுறாங்க. நம்ம கீழே விழக்கூடாது, பார்த்து போனோம். ஓடு அப்படியே ஒரு ஜம்ப்பை போட்டு அப்படி இங்கே ஒரு ஜம்ப்பை போட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறி அப்படி இங்கே ஒரு ஜம்ப்பை போட்டு மேலே வந்தாச்சு காய்ஸ். ஓகே காய்ஸ், 6-7 20% வந்து நினச்சாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், பாட்டுறா அப்பாடி ஜஸ்ட் மிஸ்ஸு அடே. அப்படியே இது வந்தோடனே இது மேலே எகிரி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்னொரு வாட்டி சுற்றிக்கிட்டு வரட்டும், வந்தோடனே எகிரி வச்சிடும். சரிங்களா? இப்போ போடுற ஜம்ப்பை
இப்போ அப்படியே வந்து இப்படி வந்து இங்கே வெயிட் பண்ண சொல்கிறான். ஓ இது வருது போல் வந்து ஜஸ்ட் மிஸ் பிடிச்சிட்டேன். அப்படிங்க கொண்டு ஒரு ஜம்பை போட்டுடலாம். சரி அப்படியே பொறுமைக்கெல்லாம் பொறுமை. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். எனக்கு என்னமோ இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு தோணுது. முடிச்சிட்டா நினச்ச மாதிரியே வந்துட்டேன். இருங்க கைஸ், அந்த ப்ளூ கலரில் குடிச்சா ஜம்ப் ஆவாங்க கைஸ். போ நோ 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 போச்சு. அச்சோ ஸ்ட்ரைட்டாக கீழே போகிறானே. அங்கே இருக்கு பாருங்க ஒரு ப்ளூ கலர். குட்ரா போகிறா ஜம்ப்பு கரோ ஜம்பே. ஐயோ நோ போச்சு அண்ணா போச்சுண்ணா. இருங்க அப்படி இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்பை போட்டுடலாம். கஷ்டப்பட்டு 6-7 வரைக்கும் போயிட்டு கீழே வந்துட்டோமேகா. 6-7 இல்லை 6-9. சரி நம்மளுக்கு எப்போவுமே பாருங்களேன், இப்போ தான் சொல்ல வந்தேன். நம்மளுக்கு எப்போவுமே கீழே தானே வளர்க்கோன்னு சொல்ல வந்தேன். கரெக்டாக கீழே வந்துட்டான். சரி இருங்க, நம்ம பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஓடி விளையாடு பாப்பா, கீழே வந்துட்டு விளையாடாடு பாப்பான்னு சொல்லிக்கிறாரு. நான் வந்து நினச்சேன் எப்படியா இருந்தாலும் நம்ம கீழே விழாமலாம் இந்த கேமெல்லாம் விளையாடவே முடியாதுன்னு நினச்சேன். கரெக்டாக கீழே வந்துட்டேன். என்னோடய குறிக்கோளையே நான் வந்து இது பண்ணிட்டேன். சரி விடுங்க, இதெல்லாம் அரசியலில் சகச்சி ஆய் வர ரொம்ப கொள்ளருது கைஸ். விடுங்க, நம்ம டைலாக்லாம் சொல்லுவோம், நம்ம அமைதியாக ஏறுவோம். அப்புறம் ஓவராக என்ன பேசி திரும்ப கீழே வந்துட்டு போகிறோம். பார்த்தீங்களா, சொல்லி வாயவும் இல்லை. அவ்வளோதான், கீழே போகிறோம் பாருங்க. ஜம்ப்பு அவ்வளோதான். போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. நம்ம விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஜம்ப் பண்ணி போயின்னே இருக்கலாம். அப்புறம் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகே ஓடு. ஜம்ப்பு ஜம்ப்புக்கெல்லாம் ஜம்ப்பு. ஓகே கைஸ், போன ஸ்டேஜ் வரைக்கும் போனோம். எனக்கு தெரிஞ்சு 100 ஸ்டேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 140 பாடி முடிச்சிட்டோம் கைஸ். 69 நின்றோம். அப்படின்னா கிட்டத்தட்ட பாடி கேம் முடிச்சுட்டு திரும்ப கீழே விழுந்து திரும்ப பாடி கேமை முடியறதுக்கு போயின்னுக்கிறோம். ஓகே, இந்த வாட்டியாச்சும் கீழே விழாமல் போனோம். பாட்டு போ. கொஞ்சம் தூரம் இவ்வளோ மேலே வந்துட்டோமே, கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்துக்குள்ளே திரும்ப கீழே வந்துட்டோம். இந்த இடத்துலலாம் பாட்டு போனோம். கீழே வின்ட்டோன்னா இந்த இடத்துல இந்த ஜம்ப்பு பண்ணுறது கூட இல்லை. ஓகே கைஸ், இது வேறு லேசர் ஆச்சே. பாட்டு போனோம். சொல்லி வாயமுள்ள வின்ட்டேன்டா. எப்பட்றா? ஆனால் இதில் வந்து இது பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. இருங்க வேணா ட்ரை பண்ணுவோம். போச்சு எல்லாம் போச்சு. இந்த கேமே நம்மளால் முடிக்க முடியாதா? அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம லைட் டவரையும் வந்து முடிக்கணும்னா சொல்லுங்கள். ஆமாம், நம்ம லைட் டவர் முடித்தோமா இல்லை முடிக்கலையா? அதுவே நான் மறந்து போயிடுச்சேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல அந்த வீடியோ போட்டு. ஒரு மாதம் 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அது நம்ம அந்த கேமை முடித்தோமா இல்லை நம்ம தோற்று போயிட்டோமான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோற்று போயிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப நான் அந்த கேமை விளையாடி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஜெயிச்சு. இல்லைனா நான் அந்த கேமில் வந்து வின்னாக இருந்தேன்னா நான் அந்த வீடியோவை இது பண்ணதில்லை. நம்ம டேரெக்டாக ஃப்ளைட் டவருக்கு போயிடலாம். சரிங்களா? அடுத்து நான் வந்து மைன்கிராஃப்ட் பார்ட் 5 போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராணி போடலான்னு இருக்கிறேன் கைஸ். சரிங்களா? கிராணி போட்டு அந்த ஃப்ளைட் டவர் போட்டு திரும்ப மைன்கிராஃப்ட் பார்ட் 6 இந்த மாதிரி போடலான்னு இருக்கிறனால ஃபஸ்ட்டே கேட்டுருந்தேன்ல இந்த மாதிரி போடலாமா இல்லை ரெகுலராக மைன்கிராஃப்ட் சீரீஸ் போட்டு அதை ஃபுல்லாக முடிச்சிடலாமா அப்படின்றத வந்து சொன்ன மாதிரியே கமெண்ட்டில் சொல்கிறேங்க. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறேன். எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்க. ஓகே பாட்டு எகிரி குடி. பாட்டு போன இந்த இடத்துல தான், இந்த மாதிரி இடத்துல தான் நான் கீழே வந்துடுவேன். பாட்டு. ஓகே, பார்த்தீங்களா? கண்ணிக்கே தெரியாதமா இன்விசிபிள் ஏணி வச்சுக்கிறானுங்க.
எகிரி குதிச்சு ஒரு ஜம்பை போட்டு அப்படிங்க வந்து ஐயோ மாட்டிக்கினேன். பரவாயில்ல, இது அது மாதிரி இல்லைல்ல, அதில் போய் மாட்டிக்கிட்டு கீழே வந்துட்டோமே, அந்தளவுக்கு இல்லை, இது மோசம். சரி, இப்போ அப்படியே இந்த பாட்டு போகணும் இந்த இடத்துலலாம், ஏன்னா எல்லாம் வந்து ஒட்டாடி பாறை மாதிரி. சரி காய்ஸ், இப்போ எப்படியோ ஸ்விங்கை போட்டு ஜம்பை போட்டு இப்போ நம்ம திரும்ப வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி இடத்த வச்சு முக்கால்வாசின்ற பாருங்க, கால்வாசி இடத்த முடிச்சிட்டோம். இன்னும் வந்து ஒரு முக்கால்வாசி இடம் போகணும். முக்கால்வாசி இடம் போய் முடிச்சிட்டோன்னா நம்ம கேம் முடிச்சிக்கலாம். ஓகே, அப்படிங்க ஏறி எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னவோ நம்ம ஜெயிச்சிடுவோன்னு எனக்கு தோணுது. அப்படியே இப்படி ஒரு ஜம்பை போட்டு இப்படி போயிட்டு இன்னொரு ஜம்பை போட்டு இப்படி போயிட்டு அப்புறம் அப்படியே இப்படி ஒரு ஜம்ப்பு இப்படி ஒரு ஜம்ப்பு. இதே மாதிரி நிறைய ஹாபி கேம்ஸ் ரோப்ளாக்ஸில் போடலாமான்னு சொல்லுங்கள், போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்காக. சரி இருக்குங்க, எவ்வளோ தூரம் போனோம் பாருங்கப்பா, எவ்வளோ தூரம் பாருங்களேன், அவ்வளோ தூரம் போகணும். சரி இருங்க, அவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். என்னடா இது பக்காகிட்ட அவனுக்கு. சரி, அவனை பாட்டு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், நம்ம வேலையை பார்ப்போம். சரி, ஏன் நம்மளால் ஜம்ப் பண்ண முடியல, என்னாச்சு தெரியல கைஸ், ஜம்ப் பண்ண முடியல கைஸ். ஏன் இப்படி ஸ்டக்காகி நிற்கிறான்னு தெரியல, கேம்னா பக் ஆகுதான்னு. ஜம்ப் ஆயிடுச்சு. ஓகே இருங்க. இப்படி ஒரு ஜம்பாங்கெல்லாம் போட்டு அப்படியே இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே இப்படி ஒரு ஸ்விங்கை போட்டு அப்படியே ஒரு லேண்டு போட்டு சூப்பர் ஹீரோ லேண்டிங் போட்டு அப்படிங்கன்னு இப்படி போட்டு திரும்ப சூப்பர் ஹீரோ லேண்டிங்கை போட்டுடலாம். அப்புறமா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்படி ஒரு ஜம்பை போட்டு இப்படி ஒரு ஜம்பை போட்டு இப்படி ஒரு ஜம்பை போட்டு இப்படி ஒரு ஜம்பை போட்டுடலாம். அப்போ நான் வந்து வீடியோ போட்டுருப்பேன்ல, நான் சொல்லியிருந்தேன்ல 3 எபிசோடுக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து மாப் வந்துட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மைன்கிராஃப்ட் சீரீஸில் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணலாமா இல்லை வேணாமான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? நான் நிறையா இடம் கேட்பேன், ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோஸ் போட்டால் தானே வந்து நீங்களால் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு பிடிக்காமல் என்னோடய இஷ்டத்துக்கு போட்டேன்னா வந்து மகாமோகன் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு கிராணி போடுங்கன்னு. நானும் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் வந்து கடைசி வரைக்கும் நான் போடவே இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கிராணி கேம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து நான் கிராணி கேம் வந்து ஒரு வாட்டி கூட விளையாடுனதில்லை. அது ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. நான் விளையாடி ஓரளவுக்கு பழகிட்டு என்னால் முடிக்கிற அளவுக்கு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நான் வீடியோவை போட்டு காட்டுறேன். ஓகேங்க கைஸ், இப்போ அப்படியே இங்கே வந்து என்ன கைஸ் பேசிக்கிட்டே வந்துட்டுக்கினே என்ன பார்த்தா 88% வந்துட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கேமே முடிச்சிடலாம் கைஸ், சரிங்களா? அப்படியே ஒரு ஜம்ப்பு போட்டு இருங்க, இதை அப்படியே போட்டோம் லாஸ்ட் வரைக்கும், அவ்வளோதான். எங்கள் தரையை இறங்கிடலாம். ஓகே, இந்த லேசரில் படாமல் அப்படியே போயிடலாம். அப்படியே இப்படி போயிட்டு இப்படி ஒரு ஜம்ப்பை போட்டு அப்புறம் இப்படி ஒரு ஜம்ப்பு போட்டு ஸ்ட்ரைட்டாக ஏறி இங்கே ஒரு ஜம்ப்பு இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டு அப்படியே இப்படி வந்து இதுக்கு ஏறி அப்படியே பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம 100% வந்துட்டோம். ஓகே கைஸ், நம்ம வின் ஆக போகிறோம். 3, 2, 1 கோ. நம்ம வின் ஆகிட்டோம். ஜாலி. ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக இந்த கேம் பிளேவை முடிச்சாச்சு. மறக்காமல் இந்த கேம் பிளே எப்படி இருந்துச்சுன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் வந்து எப்போயும் சொல்கிறது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? நம்ம இதே மாதிரி நான் சொன்ன எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் தாராளமாக சொல்லலாம் நீங்கள் கமெண்ட்டில். இதே மாதிரி நம்ம வேறு என்ன கேம் ப்ளே பண்ணலாம், அந்த ஃப்ளைட் டவர்லாம் சொன்னால அதையும் பண்ணலனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், ஓகேங்களா? இருங்க, என்ன ஃப்ரீ மோடு என்னடா இது, ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஃப்ரீ மோடுன்னு இருக்குது. என்ன கைஸ் இது, என்னடா இது கீழே வந்து தையாயிரான். ஓ, ஜம்ப் பண்ணுமா? ஓகே, ஆனால் பாட்டு டை ஆகிட்டான். என்னடா இது, சரி இருங்க, திரும்ப இப்படியே போயிட்டு அப்படியே ஸ்விங் பண்ணி
திரும்ப திரும்ப டபுள் ஜம்ப் டு ஸ்விங்கா? அது எனக்கு தெரியும்டா. இல்லைனா பண்ணோம். இது எதுக்காக வச்சுக்கிறீங்க? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறீங்களா? நான் தான் கேமே முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன? எனக்கு இது ஒரு வாட்டி திரும்ப திரும்ப ஒன்றுக்கிறேன். அப்படியே இல்லை ஒன்றும் டபுள் ஜம்ப் பண்ணோன்னு போட்டுக்கிறான். டபுள் ஜம்ப் பண்ணால் கீழே வந்துடுறானே அவன். சரி இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு இதுவாக போட்டோம். இப்போது இது பிடிச்சிட்டோமா அப்படியே ஸ்விங் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆடு பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு மங்கி மாதிரி தாய் போக சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் 0% இருக்கிறோம் கைஸ். நிறையா பிளேயர்ஸ் பாருங்களேன். இந்த மாதிரி தான் கைஸ். சரிங்களா? அப்படியே இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்பை போட்டு பக்கத்து இருக்கு தாவணும். பக்கத்து இருக்கு தாழ முடியல. இருங்க திரும்ப ட்ரை பண்ணுவோம். கோ 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 முன்னால் முடிய விட்டாலா? சரி ஜம்ப்பு பிடிச்சிட்டோம்மா. இதே மாதிரி ஜம்ப் பண்ணி எண்டுக்கு போகணுமா? என்னடா இது? என்னாச்சு? நம்ம கீழே ஒன்று வேணால் தையால். ஓகே இருங்க. இது அப்படியே ஒரு ஜம்பை போட்டு இல்லை அப்படியே ஒரு ஜம்பை போட்டுடலாம். ஓகே அப்படியே இங்கேருந்து இங்கே அப்படியே என்னடா இவன் மேலே வந்துட்டான். சரி அந்த லாஸ்ட்டுக்கு வரைக்கும் போவோமா? ஓகே ஜம்ப் கரோ. சரி காய்ஸ், இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவை கொடுத்து கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ். பாய் உங்கள் எஸ்கே கேமிங் பாய். இருங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாரையும் மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நான் முன்னாடி சொன்ன இதுதான். நம்ம கேட்ட எல்லா கொஷினுக்கும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணலாம் காய்ஸ். நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் காய்ஸ். அப்போ நான் கூடிய சீக்கிரமே கிரானியும் போடுறேன் மகாமோகன் சப்ஸ்கிரைபர். சரி பாய் காய்ஸ். பாய் உங்கள் எஸ்கே கேமிங் கிட்ட பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய் காய்ஸ். பாய்.